Hi friends, welcome back. Pediatric rickets ரொம்ப காமன் ப்ராப்ளம், எஸ்பெஷலி இன் இந்தியா. ரொம்ப பேரண்ட்ஸ் விட்டமின் டி டெஃபிஷியன்சினால இந்த குழந்தைகளுக்கு வருதுன்னு தெரியும். பட் இதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம ஆர்த்தோபெடிஷியன் டாக்டர் ஹேம்நாத் சொல்லுவாங்க. ரிக்கெட்ஸ், இந்த ரிக்கெட்ஸுன்ற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வார்த்தை. ஏன் பரிச்சயமாக இருக்குது? இது நம்ம ஊரில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவு. இது என்ன அப்படின்னா உணவு குறைபாடு தொந்தரவு. பல அயல் நாட்டில் இந்த ரிக்கெட்ஸை கம்ப்ளீட்டாக எராடிகேட்டே பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் இதை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியல. இது விட்டமின் டி அப்படின்ற முக்கியமான சத்து குறைபாட்டினால் வர தொந்தரவு. இந்த விட்டமின் டி அப்படின்றது எலும்பில் கால்சியம் மற்றும் ஃபாஸ்பரஸை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விட்டமின். இந்த விட்டமின் எந்தெந்த உணவுலலாம் இருக்குது அப்படின்னா மீன், முட்டை, பால் உணவுகள் இதிலெல்லாம் இந்த விட்டமின் டி ஜாஸ்தியாக இருக்குது. இந்த விட்டமின் டி குறைபாடு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எலும்பில் கால்சியம் மற்றும் ஃபாஸ்பரஸ் இல்லாததுனால எலும்பு வீக்காகி சாஃப்டாகி உடையறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. இந்த குறைபாடு உள்ள குழந்தைகள் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின்ஸ், டிஃபார்மிட்டி, இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் குழந்தைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த கால்சியம், ஃபாஸ்பரஸ் அதிகம் உள்ள உணவுகள் எடுத்துக்கணும். குழந்தைங்களை விளையாட என்கரேஜ் பண்ணணும். நன்றி.